Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் Out of the Cradle Endlessly Rocking இந்த போமோட ஓவர்வியூ அண்ட் MCQs பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இன்னும் போடல. ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் கிவன் அண்ட் ஓவர்வியூ. ஸோ காமனாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அண்ட் இதனுடைய ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி மட்டும் நான் சொல்லிவிட்டு அண்ட் அலாங் வித் திஸ் I have taken minimum 25 to 30 MCQs எடுத்திருக்கேன். ஸோ இந்த MCQஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜிசி நெட்டில் இருந்த கொஷின்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் PGTRB ப்ரீவியஸ் இயரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுலேருந்து பாசிபிளாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றதையும் வந்து எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க, முழுசாக பார்த்து அந்த MCQs தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இதிலேருந்து அந்த எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து கொஷினாக கேட்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து வால்ட் விட்மன் வந்து எழுதினதுக்கப்புறமா ஸோ ஹீ இஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர் இல்லைங்களா. ஸோ ஹீ ரோட் திஸ் போம் பேஸ்ட் ஆன் ரொமான்டிசிசம். ஸோ ரொமான்டிசிசமில் வேர்ட்ஸ் வித் எப்படி வந்து நேச்சரை இது பண்ணி எழுதுவாரோ அதே ஃபார்மேட்டில் தான் வந்து எழுதியிருப்பார். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் அடல்ட் ஆகிட்டார், பெரியவர் ஆகிட்டார். அண்ட் ஹீ பிகம்ஸ் அ போயட் ஆல்சோ. ஸோ ஒரு போயட் ஆனதுக்கப்புறம் பட் அவருக்குள்ள ஒரு டிரான்சிஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு சைல்டாக இருந்தப்போ ஒரு பாயாக இருந்தப்போ என்ன ஒரு எந்த ஒரு விஷயத்தினால அவருக்குள்ள ஒரு டிரான்சிஷன் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு பொயட் வந்து பார்ன் ஆனார், ஒரு பொயட்டாக வந்து மாறினார் அப்படின்றது தான் வந்து இதில் வந்து அழகாக சொல்லிட்டு இருப்பார். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இவர் கொடுத்த டைட்டில், ஒரிஜினல் டைட்டில்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற டைட்டில் தான் கொடுத்தாரு. அண்ட் இது பப்ளிஷ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஆன் டிசம்பர் 24, 1859. இது ஏன் டேட் வைஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிறிஸ்மஸ் ஈவ். ஸோ இது வந்து கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் ஈவ் தட் மீன்ஸ் த டே பிஃபோர் கிறிஸ்மஸ். ஸோ அது 1859 தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆஃப்டர் தட் இட் ஹாஸ் பீன் பப்ளிஷ் இன் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்னு அவரோட ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இந்த அண்டர் த டைட்டில் அ வேர்ட் அவுட் ஆஃப் த சீ. சம்டைம்ஸ் வந்து வால்ட் விட்மனே வந்து இதை வந்து அ வாய்ஸ் அவுட் ஆஃப் த சீ அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. பட் இந்த டைட்டில் தான் வந்து அந்த புக்கில் வந்து வந்தது இந்த டைட்டில் தான். அண்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ்லேயே வந்துட்டு சீ ட்ரிஃப்டர் 3 டிவிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சம் டிவிஷன்ஸ் இருக்கும் அந்த புக்லேயே. அதில் வந்து சீ ட்ரிஃப்ட் அப்படின்ற ஒரு டிவிஷனில் அவுட் ஆஃப் த கிரேடல் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அப்படின்ற டைட்டிலில் வந்து இந்த போம் இருந்தது. ஸோ தட்ஸ் வை இட் கேம் திஸ் நேம் அவுட் ஆஃப் த கிரேடல் எண்ட்லெஸ்லி ராக்கிங். அண்ட் இதுவுமே வந்து மெட்டஃபோரிக்கலி வந்து இந்த போமோட அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால வந்து இந்த டைட்டிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த பப்ளிகேஷன் டீட்டெயில் அண்ட் த டைட்டில் இம்பார்ட்டன்ஸ். இதுலேருந்து 2-3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஃபேமஸ் சி எலிஜிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜின்றது நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் டெத்துக்காக எழுதுவோம். இல்லை காமனாக எலிஜி ரிட்டன் ஆன் த கண்ட்ரி சர்ச், அது வந்து காமன் எலிஜி எல்லா புவர் பீப்புள், வில்லேஜ் பீப்புள் அதை இது பண்ணி பேஸ் பண்ணி எழுதினது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜி பேஸ்ட் ஆன் அ பேர்ட், ஒரு பேர்டுக்காக வந்து ஒரு எழுதின எலிஜி மாதிரி. ஸோ விச் ஆல்சோ ரிசம்பிள்ஸ் த பொயட்டிக் டர்ன், அதாவது அவர் எப்படி போயட்டாக மாறினார், அவருக்குள்ள இன்னர் டிரான்சிஷன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து பொயட்டாக மாறுறதுக்கு வந்து சம் சாரோ அண்ட் நேச்சர் இது தான் வந்து பேசிக்காக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏதோ ஒரு கவலையில் நேச்சரில் உட்காரும்போது தான் தத்துவமாக பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இங்கே வந்து இந்த போம் வந்து அதை ரிலேட் பண்ணி தான் வந்து இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ அண்ட் அவேர்னஸ் ஆஃப் டெத்து. ஸோ டெத்து வந்து எல்லாத்துக்குமே வந்து உரியது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் வந்து இந்த போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 20 ஆஃப் 75 டே ஸ்டடி பிளான். ஸோ அதில் நான் கொடுத்துருக்க போம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த கிராடல் எண்ட்லெஸ்லி ராக்கிங் அண்ட் எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட். ஸோ நான் எப்படி கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எலிஜி மாதிரி தான் அண்ட் பேஸ்ட் ஆன் டெத். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து எல்லாருக்குமே டெத்துன்றது காமன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட்லி பார்த்திங்கன்னா கிரே வந்து டெத் இஸ் காமன், அது வந்து எல்லாருக்குமே வந்து காமன் தான், அது பணக்காரனோ ஏழையோ எல்லாருக்குமே காமன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த போமே வந்து எழுதியிருப்பார். ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அவர் எழுதுனது வந்து அடல்ட்ஹுட்டில் தான் எழுதியிருக்காரு. பட் ஆஸ் அ சைல்டாக இருந்தப்போ அங்கே என்னென்னலாம் நடந்தது, இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நோட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஷோரில் வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. ஸோ எந்த மந்த்து எப்படி நடந்து போயிட்டுருக்காரு அப்படின்றப்ப இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப ஒரு மாக்கிங் பேர்டு இருக்கும், அந்த 2 மாக்கிங் பேர்டு இருக்கும். ஸோ அது ரெண்டும் எப்படி லவ் பண்ணி எப்படி பேசிக்குது. ஸோ லிட்ரலி வந்து அந்த மாக்கிங் பேர்டோட அந்த கத்துற சத்தத்தை வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க 2 பேர் பேசிக்கிற மாதிரியும், ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஷீ பேர்டு வந்து காணாமல் போயிடும். ஹீ பேர்டு மட்டும் வந்து தட் மீன்ஸ் மேல் பேர்டு மட்டும் இருக்கும், தொலைவிட்டே இருக்கும். நீ எங்கே இருக்க, இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி தொலைவிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி அதனுடைய குரல்லாம் இதாகி ரொம்பவே வந்து சோகமாகி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை வந்து செக்ஷன் பை செக்ஷனாக வந்து சொல்லியிருப்பார். ஐ மீன் அப்படியே ப்ராசஸ் மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம வால்ட் விட்மேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 மேட்டட் மாக்கிங் பேர்டை பற்றி பார்க்குறாரு. அண்ட் ஒரு நாள் வந்து ஃபீமேல் டிஸப்பியர் ஆகிடுது. அதை பார்த்து மேல் வந்து ரொம்ப வந்து கத்துது, ரொம்ப கத்தி அது எல்லாத்தையுமே வந்து மேலோட வேர்ஷன் மாதிரி இவராகவே வந்து சாங் எழுதியிருப்பார். அண்ட் மேலே அந்த பேர்டை வந்து சேட் பிரதர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுவுமே வந்து ஒரு கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாய் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பேர்ட் வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. அண்ட் ஃபீல் எம்பத்தைஸ்டு. ஸோ ரொம்பவே வந்து எப்படி அந்த பேர்ட் ஃபீல் ஆகுதோ அது அப்படியே இவரும் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியும். அண்ட் ஹீ பிகம்ஸ் aware ஆஃப் மார்டாலிட்டி, லவ் அண்ட் லாஸ். ஸோ இந்த மூமெண்ட் தான் வந்து அவருக்குள்ளே அதுக்கு பொயட்டிக் வாய்ஸை வந்து எழுப்பி விட்டுருக்கு, அவேக்கன்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இதில் மேஜர் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் அவேக்கனிங், நேச்சர் அஸ் டீச்சர், டெத் அண்ட் இம்மார்டாலிட்டி, பர்த் ஆஃப் த பொயட், மெமரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதனுடைய மேஜர் தீம்ஸ். ஸோ நவ் வி வில் மூவ் ஆன் டு கொஷின்ஸ். வாட் வாஸ் த போம்ஸ் ஒரிஜினல் டைட்டில்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சைல்ட்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து அது கொடுக்கல. ஸோ இருக்கிறதுல அதோட டைட்டில்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வேர்ட் அவுட் ஆஃப் த sea. What natural scene is central to the poem? ஸோ இந்த சீன் எங்கே கம்ப்ளீட்டாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் அ seashore, on a seashore. Which bird species is mentioned in the poem? It is mockingbird. Who does the speaker call sad brother? The male mockingbird. Which word does the sea whisper to the boy? It is death. Which poetic form is used in this poem? It is free verse. What awakens the boy's poetic voice? Listening to the male bird's lament. What does 9th month midnight refer to? ஸோ அதை வந்து 9th month midnightல போகிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல. அண்ட் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 5th month அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அது எந்த சீசன் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இட் இஸ் செப்டம்பர் மந்த். Which literary device is most prominent in the repeated phrase out of? ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா alliteration, anaphora அண்ட் ரிப்பீட்டேஷன். ஸோ இது வந்து மூணுமே வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் anaphora. Which theme is not central to the poem? ஸோ இதனுடைய தீம் பார்த்திங்கன்னா லவ், டெத் அண்ட் ஆர்டிஸ்டிக் இன்ஸ்பிரேஷன். ஸோ எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ். Which movement influenced Whitman most in this poem? It is romanticism. So based on Wordsworth mostly. The poem's narrative voice shifts between child and adult poet. The poem can be classified as a pastoral elegy. The boy's realization of mortality is triggered by sea's whisper of death. The endless rocking motion suggests eternal return and life-death cycle. The poem's shift from descriptive to philosophical mode is marked by the bird's disappearance. Where does the boy in Out of the Cradle endlessly rocking meet the birds? It is in the Paumanok shore. So that is a name of the island. Death, 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 death. This line occurs in Walt Whitman's Out of the Cradle, endlessly rocking. Paumanok is the native American term for what? It is a long
island. The bird's mate in the poem disappears and never return. The sea is also compared to a teacher, eternal mother and a cradle. So all of these. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.